ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனல் மேலே பனித்துளி எபிசோடு 2. எதிரே வந்தது மோகன்தான். அவன் மெதுவாக வந்ததால் சட்டென பிரேக் போட்டு நிறுத்திவிட்டான். சங்கீதா சைக்கிளுக்கு அடியில் விழுந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தவன் ஓடிச் சென்று சைக்கிளை தூக்கி நிறுத்தினான். எழுந்து உட்கார்ந்த சங்கீதா ஓ என்று சத்தமாக கத்தி அழ ஆரம்பித்தாள். ஐயோ சங்கீதா, சத்தம் போடாதே என்றான் மோகன். நான் அப்படிதான் கத்துவேன். நான் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறத கெடுத்துட்டாயே என்று அழுதாள் சங்கீதா. ஏய், என்ன சொன்ன? என்னமோ நான் வந்து உன் சைக்கிள் இடித்த மாதிரி பேசுகிற. நான் இடித்தேனோ நீ இடிச்சையோ? விழுந்தது நான் தானே. ஐயோ அம்மா, வலிக்குதே, எழுந்திருக்க முடியலையே என்றாள். இங்கே பாரு, கத்தாமல் என் கையை பிடிச்சி எந்திரிச்சிக்கோ, இல்லை விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இப்போதைக்கு இங்கே யாரும் வர மாதிரி தெரியல என்றான். அந்த வழியில் அவ்வளவாக ஆள் நடமாட்டம் இருக்காது என்பதால் மனதுக்குள் பயம் எட்டி பார்க்க முகத்தை சுளித்து கொண்டு கால் வலிக்குது, எழ முடியல என்றாள். அவளை கையை பிடித்து தூக்கி நிறுத்தினான் மோகன். பிறகு இரு கால்களையும் மெதுவாக அழுத்திவிட்டு எங்கே வலிக்குது என்று கேட்டான். அவள் இடது காலில் வலி பலமாக இருப்பதாக கூறினாள். இடது காலை நன்றாக அழுத்தி நீவி விட்டான். அவள் ஆ ஆ என்று கத்த, ஹே இனி கத்துன நான் போயிடுவேன் என அவன் மிரட்ட, அவள் உதட்டை கடித்து வலியை தாங்கி கொண்டு நின்றாள். அவளிடம் இருந்து எந்த சத்தமும் வராததைக் கண்டு நிமிர்ந்தவன் ஒரு கணம் அதிர்ந்துதான் போனான். அவன் இதயத்தில் மின்னல் வெட்டியது. தேவதை போன்ற முகத்தில் கண்ணீர் கோடுகள். மழையில் நனைந்த ஓவியம் போல் தெரிந்தாள். அக்கணம் அவன் நெஞ்சில் ஒரு பொறி விழுந்து விட்டது. அப்பொறிதான் பின்னாளில் தன் வாழ்க்கையை அடியோடு மாற்றப் போகிறது என்பதையோ, மூங்கில் காட்டில் பற்றிய தீயாய் தன் நெஞ்சை கருக்கப் போகிறது என்பதையோ அவன் அப்போது அறியவில்லை. ஏதோ ஒன்று நெருட தலையை குலுக்கி நிதானமானான். அவள் தோலை பற்றியபடி எழுப்பி நடக்க வைத்தான். வலிக்கிறதா என்று கேட்டான் அவன் மனதில் பெரும் வலியுடன். அவள் கொஞ்சம் குறைந்து விட்டது என்றாள். சரி, வந்து வண்டியில் ஏறு, உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றான். அப்போ என் சைக்கிள் என்றாள். நான் அப்புறம் எடுத்துட்டு வந்து விடுறேன் என்றான். வீட்டில் கேட்டா என்ன சொல்கிறது? பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லு. பொய் சொல்கிறதா? நான் மாட்டேன். அப்போ உண்மையை சொல்லிட்டு ஸ்கூலுக்கு நடந்தே போ. சரி சரி, நான் பஞ்சர்னே சொல்லிடுறேன் என்றாள். சரி சீக்கிரம் வா, எனக்கு வேலை இருக்கிறது. அவள் வண்டியில் ஏறியதும் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு வண்டியை அவன் வீட்டில் நிறுத்திவிட்டு அவள் சைக்கிளை எடுத்து கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டான். அவனை பார்த்த அவள் அண்ணன் வேலு, என்னடா எங்கள் பாப்பா சைக்கிளை நீ கொண்டு வந்து விடுற என்றான். மோகனும் வேலுவும் 12ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தவர்கள். ஒன்றும் இல்லடா, வெயிலில் பாப்பா தனியாக சைக்கிளை தள்ளிட்டு வந்துச்சு, அதான் என்றான். என்னடா காலேஜ் லீவா? வேலுவிடம் கேட்டான் மோகன். ஆமாடா, செமஸ்டர் லீவு, 2 வாரம் இருப்பேன். ஃப்ரீயாக இருக்கும்போது வாடா, நாம் ஆற்றுக்கு நீச்சல் அடிக்க போகலாம் என்றான். சரிடா என்று கூறிவிட்டு தன் வீட்டை நோக்கி நடந்தான் மோகன். வீட்டினுள் இருந்த சங்கீதா ஜன்னல் வெளியே அவன் போவதையே பார்த்தாள். அவள் இதயம் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக துடித்தது. அவள் மனம் அவன் பின்னால் சென்றது. மோகன், அவன் ஒன்றும் ஆணழகன் அல்ல. உயரமான ஒல்லியான உடல்வாகு, மாநிறத்தை விட சற்றே கருப்பு, சுருட்டையான அடர்ந்த முடி, ஒளி பொருந்திய கண்கள், இனிய குரல் வளம். அவன் பாடலுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே அவ்வூரில் உண்டு. அவன் குடும்பத்திற்கென சிறிது நிலம் இருந்தது. அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தான் குடும்பம் ஓடியது. 2 பால் மாடுகளும் 10-15 வெள்ளாடுகளும் இருந்தன. அவற்றை பராமரிப்பது மோகனின் வேலை. வறுமையின் காரணமாக +2விற்கு மேல் படிப்பை தொடர முடியவில்லை. தம்பி தங்கையாவது படிக்கட்டும் என்று இவன் படிப்பை நிறுத்திவிட்டான். அவன் அக்கா ருக்குமணி அருகிலுள்ள நகரத்தில் இருக்கும் பஞ்சாலையில் வேலை செய்கிறாள். வீட்டிற்கு வந்த மோகன் கன்றுகளை பிடித்து மாட்டுச்சாலையில் கட்டிவிட்டு அவற்றிற்கு வெட்டி வைத்திருந்த மசால் புல்லை அள்ளி போட்டுவிட்டு மாடு மற்றும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான். அங்கே சொக்கன் தாத்தா ஏற்கனவே வந்து அவனுக்காக காத்திருந்தார். அவர் ஒரு தனிக்கட்டை, திருமணம் செய்து கொள்ளவில்லை. உடன் பிறந்த 3 அக்காக்களுக்கும்
திருமணம் செய்து வைத்துவிட்டு தன் பெற்றோர் இறந்த பின் தனி ஆளாகத்தான் பிறந்து வளர்ந்த பழைய ஓட்டு வீட்டில் தானே சமையல் செய்து சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து வருகிறார். மோகன் குழந்தையாக இருந்தபோதிருந்தே அவருடன் ஒட்டி கொண்டான். அவருடன் இருந்தால் அவனுக்கு நேரம் போவதே தெரியாது. இருவரும் கால்நடைகளை மேய்த்து கொண்டே ஊர்க்கதைகளை பேசத் தொடங்கினர். அவர்களின் ஊர் ஒரு சிறிய கிராமம். மொத்தமாக ஒரு 50 வீடுகள் தான் இருக்கும். ஊருக்கு வடக்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பொட்டல் காடு. வருஷத்துக்கு ஒரு முறை மழைக்காலத்தில் மட்டும் சோளம் விதைப்பார்கள். சோளத்தை அறுவடை செய்தபின் மறுவருடம் மழை பெய்யும் வரை தரிசாகத்தான் கிடக்கும். ஊரில் கால்நடை வைத்திருக்கும் அனைவரும் அங்கேதான் மேய்ச்சலுக்கு விடுவார்கள். சொக்கன் தாத்தாவும் மோகனும் அந்த காட்டிற்குத்தான் கால்நடைகளை ஓட்டிச் சென்றனர். காட்டின் இடையே செல்லும் வண்டித்தடம்தான் அவர்களின் கிராமத்திற்கு செல்லும் ஒரே பாதை. காடு முழுவதும் கருவேலனும் இலந்தை மரங்களும் ஆங்காங்கே சப்பாத்தி கல்லியும் வளர்ந்திருந்தன. கொழுக்கட்டை புல், அருகு, கோரை போன்றவை அதிகமாக இருப்பதால் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே கைவிடப்பட்ட கல்குவாரி ஒன்று இருந்தது. அதில் எப்போதும் மழைநீர் தேங்கி நிற்கும். ஒரு பெரிய ஆலமரமும் 2 புளிய மரங்களும் இருந்தன. மதிய நேரத்தில் தாத்தாவும் மோகனும் அந்த ஆலமர நிழலில் தான் அமர்ந்திருப்பர். கால்நடைகள் முன்னே செல்ல மூங்கில் கம்பை கையில் வைத்தபடியே இருவரும் பின்னே நடந்தனர். தூரத்தில் வண்டிப்பாதையில் சைக்கிள் மணியை அடித்தபடி சங்கீதா வந்து கொண்டிருந்தாள். வேகமாக வந்தவள் அவன் காலில் இடித்து சைக்கிளை நிறுத்தினாள். என்ன, கண்ணு தெரியலையா? மனுஷன் மேலே விடுற என்றான் மோகன். ஓ, நீங்கள் மனுஷனா? ஏன், உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு அப்படி தெரியல. ஏ, உனக்கு காலையில் அடிபட்டது பத்தலையா? மரியாதையாக போயிடு, இல்லை சைக்கிளில் காற்றை பிடுங்கி விட்டுருவேன் என்றான். அங்கே கள்ளிப்பழம் நல்லா பழுத்திருக்கு, பறித்து கொடு, நான் போகிறேன். முடியாது, நீ பறித்து தந்தாதான் நான் போவேன். நீ போகாட்டி இங்கேயே நெல்லு, எனக்கு என்ன என்றபடி நடந்தான். என்னடா மோகா, உங்களுக்குள்ளே என்னமோ நடக்குதாட்டிருக்குது என்றார் தாத்தா. சும்மா இருங்க தாத்தா, நீங்கள் வேற. இல்லைடா, எனக்கு என்னமோ அந்த பிள்ளைக்கு உன் மேலே ஒரு இதுன்னு தோணுது. எனக்கெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் என்றபடி முன்னே நடந்தான். இருவரும் ஒரு கருவேல மரத்தினடியில் அமர்ந்தனர். அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் அவள் அங்கேயே தான் நின்று கொண்டிருந்தாள். அவன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த தாத்தா, போய் பொறிச்சு கொடுத்துட்டு தான் வந்துடுறேடா என்றார். அவள் அருகில் சென்றவன், ஏய், என்னாச்சு உனக்கு என்றான். என்னமோ ஆச்சு, உனக்கு என்ன? வீட்டுக்கு போ. நீ சொன்னா நான் போகணுமா? இப்படியே வெயிலில் நின்னேன்னா கருத்து போயிடுவேன். நான் சிவப்பாக இருக்கிறது யாருக்கு பிடிக்குது இங்கே? ஏன், எல்லாருக்கும் தான் உன்னை பிடிக்குமே. எல்லாருக்கும் பிடிச்சி என்ன பிரயோஜனம்? எனக்கு பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிக்கலையே என்றாள். அவன் எதுவும் பேசாமல் கள்ளிப்பழத்தை பறித்து முள் நீக்கி அவளிடம் நீட்டினான். அதை வாங்கியவள் ஆர்வமாக சாப்பிட்டாள். அவர்கள் பின்னே வாகன சத்தம் கேட்க திரும்பிய இருவரும் அதிர்ந்தனர்.